வணக்கம் நண்பர்களே. இன்று நாம சதுர்த்தி பற்றியும் அதன் சிறப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாளை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுகிறார்கள். சிங்காரமான கோலங்களோடு பெரிய விநாயகர் விக்கிரகங்களை நிறுவி அனைவரும் ஒரே மனதுடன் வணங்கும் திருநாள்தான் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி வரலாறு பற்றி சொல்லும்போது, பெருமாளான லார்ட் கணேசா எப்போதும் அறிவு, புத்தி, தடைகளை அகற்றுபவர் என்று போற்றப்படுகிறார். புராணங்களில் சொல்வது போல, பார்வதி தேவி தனது களிமண் சாயத்தால் உருவாக்கிய பிள்ளையார்தான் விநாயகர். சிவபகவான் அவரை சோதித்ததில் ஏற்பட்ட கதையே விநாயகருக்கு யானை தலையை வழங்கும் நிகழ்வு. அதனால்தான் அவரை ஆதி பகவான், முழுமுதற் கடவுள் என்று அழைக்கிறோம். ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் முதலில் அவரை வழிபடுவது ஒரு மரபு. ஒவ்வொரு வருடமும் நம்ம தமிழ் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு பண்டிகைதான் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் இருந்தா தடைகள் எல்லாம் அகலும் என்று நம்புகிறோம். இன்று அந்த விநாயகர் சதுர்த்தி சிறப்பு, வரலாறு, வாழ்க்கை பாடங்கள் எல்லாம் பற்றி பகிர்ந்து கொள்ளப் போறோம். ஒரு நாள் பார்வதி தேவி தனது களிமண் சாயத்தால் ஒரு அழகான பிள்ளையை உருவாக்கினார்கள். அந்த பிள்ளைதான் விநாயகர் அவளை காப்பாற்றும் காவலனாக வைத்தாள். அப்போது சிவபெருமான் இல்லத்திற்கு வர காவலனாக நின்ற விநாயகர் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. அதில் கோபமடைந்த சிவபெருமான் அவரை போரில் தலையை வெட்டி துண்டித்தார். பின்னர் பார்வதி தேவியின் வேதனையை பார்த்து சிவபெருமான் உடனே யானையின் தலையை வைத்து உயிர் ஊட்டினார். அதனால்தான் விநாயகர் யானை முகத்துடன் அழகாக உலகிற்கு அறியப்பட்டார். இதிலிருந்து ஒரு பெரிய பாடம்: அம்மாவின் கட்டளை, கடமைக்கு நடுவே தடைகள் வந்தாலும் உறுதியுடன் நிற்பது. அதனால்தான் அவரை தடைகள் அகற்றும் முதல்வர் என்று போற்றுகிறோம். இன்று நம்ம அனைவரும் ஆவலுடன் கொண்டாடும் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. அறிவு, புத்தி, தடைகள் அகற்றும் முதல்வராக வணங்கப்படும் விநாயகர் பற்றிய சிறப்பை, ஒரு அற்புதமான மந்திரத்தை, இந்த நாளில் செய்ய வேண்டிய பூஜையை நாம இன்று தெரிஞ்சுக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் எல்லாரும் பக்தியுடன் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் உண்டு. அது வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. மந்திரத்தின் பொருள்: இந்த மந்திரத்தின் அர்த்தம்: யானை முகம் கொண்ட பெருமாளே, சூரியன் கோடி ஒளியை போன்ற பிரகாசமுள்ளவனே, என் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கச் செய். விநாயகர் உடம்பே நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. பெரிய தலையைப் போல அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பெரிய செவியைப் போல மற்றவர்களை பொறுமையாக கேட்க வேண்டும். சிறிய வாய்போல குறைவாக பேச வேண்டும். பெரிய வயிற்றைப் போல எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். இதுதான் விநாயகர் தரும் வாழ்க்கை பாடம். விநாயகர் சதுர்த்தி நாளில் மக்கள் வீட்டிலும் தெருக்களிலும் சிறப்பு அலங்காரத்துடன் விக்கிரகங்கள் வைபவம் நடத்துகிறார்கள். மஞ்சள், பூ, அகல் தீபம், சண்முகம் போன்ற நைவேத்தியங்களுடன் சிறப்பு பூஜை நடக்கிறது. அதில் முக்கியமான பிரசாதம் மோதகம். விநாயகருக்கு எப்போதுமே சுவையான கொழுக்கட்டை தான் பிடிக்கும். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த நாளில் உப்பு கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை செய்து வைக்கிறார்கள். இறுதியில் நிகழ்ச்சியில் விக்கிரகங்களை நீரில் கரைத்து வைப்பது நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நிலையற்றது, ஆனாலும் பக்தி, நல்லது நித்தியம் என்பதை கற்றுத்தருகிறது. அன்பான நண்பர்களே, இந்த விநாயகர் சதுர்த்தி நமக்கு எல்லோருக்கும் அறிவு, செல்வம், ஆரோக்கியம், ஆனந்தம் கிடைக்க வைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் அகன்று நல்ல பாதை மட்டும் தாரட்டும். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம்: ஓம் கணபதியே போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் ஓம் கணபதியே போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு பக்தி வீடியோவில் சந்திப்போம்.